ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு புதுமையான டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் நம்ம இது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் காஞ்ச பச்சை பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா ஊறி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் வந்து போட்டுடலாம். பச்சை பட்டாணி வந்து பிடிக்காதவங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது குக்கரில் வந்து போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி வந்து சேர்த்தா போதும். அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 4 விசில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாங்க. இப்போது விசில் வந்து அடிச்சிருச்சு. நான் வந்து குக்கரை வந்து இறக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் 3-4 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது பொரிஞ்சதும் பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் 1 வந்து சின்னதாக கட் பண்ணது வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை வந்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சை பட்டாணிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு மீட் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா இது வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். அடுத்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தொட்டு லைட்டாக இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா வெந்திருக்கும். அதாவது இது வந்து நல்லா இது மாதிரி வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது அதை வந்து நான் இதில் வந்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைனா ரொம்பவும் குழன்னு ஆன மாதிரி ஆயிரும். அதுமாதிரி பச்சை பட்டாணி வந்து ரொம்பவும் அதாவது குழஞ்சி போயிடக்கூடாது, அது மாதிரி வேகாமலும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை வந்து வேறொரு அடுப்பில் மாற்றிட்டேன். அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ வேறொரு கடாயில் எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போது இதை வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் இது. ஒரு கையளவு போட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து பிளேட்டில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மெயினான இன்க்ரீடியன்ஸே இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் தாங்க. இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது எந்த டைமில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முன்னாடியே நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நமத்து போயிடும். அதனால் சாப்பிட்ற டைமில் அந்த ஃப்ரை பண்ணதை சேர்த்துட்டு திரும்ப நம்ம கொஞ்சமாக பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும், அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேர்க்கடலை இருக்க பாருங்கள், அதில் கூட பண்ணலாம், கொண்டக்கடலை கூட நம்ம வந்து பண்ணலாம். அது மாதிரி எந்த பயிர் வகை இல்லைனாலும் நம்ம இதை மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இனிமேல் எந்த குழந்தையுமே வந்து இது பிடிக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.